அண்ணன் சாட்ட துரைமுருகனால் தான் நாம் தமிழர் கட்சி ஓட்டு குறைஞ்சு போச்சுன்னு தாவேக நண்பர்கள் சொல்றாங்க. அது உண்மையா? பாப்போம். தவேகா நண்பர்கள் ஏன் அப்படி சொல்றாங்க? இதற்கு காரணம் தேர்தலுக்கு முன்னாடி திமுகவை விட தாவேகாவை தொடர்ந்து குறிவைத்து அடித்ததாக மக்களால் பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்னாடி சாட்டை அவர்கள் தாவேக மட்டும்தான் அடித்தாரா? திமுகவை அடிக்கவே இல்லையா? வாங்கள் அதன் உண்மைத்தன்மையை ஆராய்வோம். மலை முழுங்கி தானே, மலைக்கள்ளன் தானே, மலையை பூரா உடைச்சவன் தானே, கிரசட்ட காசு வாங்கணும் தானே, குவாரியில காசு வாங்கணும் தானே, குவாரியில காசு வாங்கி பார்ச்சுனர்காரர் போற அந்த பரதேசி தானே. கிட்டத்தட்ட இந்த 2021 2024 இந்த 4 ஆண்டுகள்ல பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட நெருக்கி 2 லட்சம் கோடி பட்ஜெட். 2 லட்சம் கோடி ரூபாய், 2 லட்சம் கோடி. 10 லட்சம் ரூபாயில அருமையான காம்பவுண்ட் கட்ட முடியும். இந்த காம்பவுண்ட் தொட்டா கைப்பிடிச்சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவன் இறக்குறான் அப்படின்னா நீ எந்த லட்சண மயிரில் அந்த காம்பவுண்டை கட்டி வச்சிருப்ப. நேற்று துறையூர்ல சிங்களாந்தபுரம் அப்படிங்கிற ஊர்ல கூடிய அரசு பள்ளியில 9 மாதம் ஆன பள்ளியினுடைய மேற்கூரை இடிஞ்சு கீழே விழுந்துச்சு. இதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா? உங்க அப்பன் உங்க அப்பன் உங்க அப்பன் உங்க அப்பன் கல்ல வெட்டி கடத்துற கம்நாட்டிகளுக்கு இந்த கோபம் ஆகாது. மலைய உடைச்சு வித்தீங்களா இல்லடா? நான் சொன்னது பொய்யனா? நீ ஆம்பளனா? என் மேல வழக்கு போடுறா. நீ என்னடா வந்துட்டாரு மயிராண்டி. பாத்தீங்களா, திமுகவை போட்டு எந்த அடியும் அடிச்சிருக்காரு அண்ணன் சாட்டை அவர்கள். ஆனா இதெல்லாம் ஏன் இந்த விஜய் ரசிகர்களுக்கு தெரியவில்லை? காரணம், அவர்களுக்கு பிரச்சனை திமுக பார்த்து ஏன் கேள்வி கேட்கவில்லை இல்ல, ஒப்பாரி வச்சிருக்காங்க நம்ம தாவே நண்பர்கள். ஆனா நானும் என் வாழ்க்கையில எவ்வளவோ கட்சியை பார்த்துருக்கிறேன். ஆனா உங்க மாதிரி ஒப்பாரி வச்ச ஒரு கட்சியை நான் பார்த்ததே இல்லடா. எங்களையே பார்த்து சாட்டை கேள்வி கேட்கிறாருன்னு, எங்களையே பார்த்து சாட்டை நோன்றாருன்னு அழுவுவீங்க. இன்றைய இளைஞர்களும் நடுநிலையாளர்களும் மேடை பேச்சை விட 30 நொடி சோசியல் மீடியா வீடியோக்களை வைத்து முடிவெடுக்கிறார்கள். சோ அதனால உங்க கட்சி மேல வர அவதூற கண்டுக்காம போகாம அதை உடனே உடைக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா உங்க கட்சி வளரத்துக்கு உதவி செய்யும். இல்லைன்னா அவதூறால உங்க கட்சி அழியும்.